அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 747 அப்பாத்தி 1747 பார்ட் 747. நாங்கள் படிக்க போகிறது கொஞ்சம் ஸ்லாப், அந்த மிச்சமும் அதை விட ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ். சரியா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée et votre week-end? உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு வெள்ளிக்கிழமை நான் 4 கேள்வி ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் தந்தேன், பயிற்சிகள் இல்லையா? அவ்வளோ கேள்விகளுக்கும் அதில் முதல் கொஞ்சம் கேள்வி நான் இதாக கேட்டுனான், மிச்ச கேள்விகள் உங்களுக்கு எக்ஸர்சைஸாக தந்திருந்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு மோர் தேன் 20 வேர்ட்ஸ். யா, முதல் அந்த இதாக கேட்ட கேள்விகள், முதலாவது கேள்வி அந்த ஸ்லாபில் கேட்டதில் ரென்ண்டா அரசி அல்லது ராணி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது கேள்வி எத்தோஞ்சண்டா குளம், பொண்டு. மூன்றாவது கொஷோண்டா பன்றி, பிக். மூன்றாவது கிளஸோண்டா பனி கட்டி, அந்த ஐஸ் கட்டி. ஓகே, ஐஸ் கட்டியை தான் கிளஸோன்னு சொல்லுவோம். இந்த 4 கேள்விகள் ப்ளஸ் அந்த எக்ஸர்சைஸ் இல்லையா, 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது இந்த இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கு, இந்த இவ்வளோத்துக்கும் பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெமலர் அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நகுலாவதி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். ஏற்கனவே இதுவெல்லாமும் நாங்கள் படிச்சிட்டோமே. நான் கிட்டத்தட்ட இப்போ இன்னொரு கொஞ்சம் அதுக்கு பிறகு இந்த மெட்டிலேயே நீங்கள் இந்த இதே போலேயே மிச்சத்தையும் நீங்கள் பிரித்து கற்றுக்கொள்ள வேண்டியார். லுன்னு, லுன்னு. சித்ரோன், சித்ரோன். சித்ரோன் சித்ரோன். ஃப்ரோஷெட், ஃபோஷெட். orange, orange. O தனியாக செப்பரேட்டாக வரும். ஓகே, orange. balle. avion. back. cloche. என்ன மாதிரி இது? க்ளோஷண்டா மணி, பெல். பேக்கண்டா மோதிரம், ரிங், கைக்கு போடுற மோதிரம். அவியோண்டா ஃப்ளைட், அவியோண்டா விமானம். பாலண்டா பந்து, பால். ஒஹோஷண்டா தோடம்பலம். அதே மாதிரி பொஷெட் என்றா முள்ளுக்கரண்டி, அந்த இது முள்ளுக்குத்தியத கரண்டி. சித்ரோண்டா தேசிக்காய். லுண்டா மூன், சந்திரன். ஓகே, இது இவ்வளவு. இதோட நான் நிப்பாட்டுறேன். ஓகே, நான் 50 வேர்ட்ஸ் தந்திருக்கிறேன். இது எல்லாமே இந்த கொஞ்சமாக அதை இதை நாங்கள் எப்படி சொல்லலாமேண்டா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷிமினே 3 சிலாபே, நான் 3 வகை, 3ஆக பிரிப்படுது. இப்போ ரொபினே எல்லாம் 3, இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோ, ஜுவே, பூல், இதுகள் எல்லாம் 2. சரியா? அப்படி ஒன்று இருக்குது. அதை விட இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ சில எழுத்துக்கள் தனியாக வரும். ஆஸ்லாபே இல்லை ஏ. அதே மாதிரி இந்த தோஞ்சன்னு சொல்லி வரைக்கா அது ஒரு சிலாபாயே வருது. இப்போ அதுகளை நீங்கள் கவனித்து கொண்டீங்கன்னா சரி. இப்போ ஓ எல்லாம் சில ஒரே ஒரு சிலாப் இல்லையா? அப்படி அதெல்லாம் அந்த சின்ன சின்ன டெக்னிக்குகள், அதில் திருப்பி இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க மட்டும்தான் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். சரியா? க்ளோஷ் மணி, பேக் மோதிரம், அவியோன் ஃப்ளைட், பால் பந்து, ஓரோஸ் தோடம்பழம், பொஷெத்தண்டா முள்ளுக்கரணி, சித்ரோனா தேசிக்காய், லுண்டா மூன். சரியா? இதோட இந்த ஸ்லாப் முடிஞ்சுது. அடுத்தது உங்களுக்கு எக்ஸர்சைஸ். இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் தரேன், ஒரு 15 இல்லையா 20 வேர்ட்ஸ். கம்ப்ளீட் லெமோ சிவோண்டா இந்த சொற்களை இந்த லெட்டர்ஸை வச்சு, இந்த மோக்களை இந்த லெட்டர்ஸை வச்சு நீங்கள் எது வருமென்று போடணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆ, ஏ, இ, ஓ, யு. அப்போ இதில் என்ன வருமென்றதை நீங்கள் போட்டால் சரி. ஓகே, அப்போ நீங்கள் இங்கே பார்க்கணும் எது வரும். எல்லாமே உங்களுக்கு ஆல்ஃபபேக்குள்ளே தான் வரும். இந்த 5 சொற்களை வச்சு தான் வரும். வேறு ஒரு கஷ்டமும் இல்லை. ஓகேயா?
சரியா? இதை நீங்கள் கவனமாக இது ஒருக்கா திருப்பி பார்த்துட்டு அப்படியே அந்த யூடியூப்பில் நீங்கள் பதில் தர வேண்டியதுதான். சரியா? இது உண்டு. உங்களுக்கு கணக்கு நான் தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரேன். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு இதை விட இப்போ நேர கேட்க சிலருக்கு யூடியூப்பில் பதில் தர விரும்பாதாக்கள் லைவில் தாராக்களுக்கு கேள்வி என்னென்னா, பேக் என்றா என்ன என்றா நான் இதில் தமிழ் கருத்து எழுதாத வழியால் உங்களுக்கு இதை காட்டி செய்கிறேன். பேக் என்றா என்ன, பால் என்றா என்ன, லுன் என்றா என்ன, க்ளோஷ் என்றா என்ன. திருப்பி சொல்கிறேன். பேக், பால், லுன், க்ளோஷ். பேக், பால், லுன், க்ளோஷ். இந்த 4 சொற்களுக்கும் சரியா? அதை விட ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லோரும் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் எப்போ நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன்ஜோர்னே. நன்றி, வணக்கம். மெஸ்ஸி ஒஃபா.